தமிழ்நாட்டிற்குள்ளாக பல்வேறு ஒற்றுமைகளை நாம் கோருகின்றோம். சாதி கடந்து ஒன்றுபடுகின்ற தேவைகளை பற்றி பேசுகிறோம். இங்கே சாதி என்பது தொழிலாளர்கள் ஒன்றுபடுவதை தடுக்கின்ற சக்தியாக இருக்கிறது. இங்கே பல்வேறு பாட்டாளி மக்கள் ஒன்றிணையக்கூடிய அந்த அரசியல் தளங்களை தகர்க்கக்கூடியதாக சாதி இயங்கி வருகிறது. இந்த சாதியை கூர்திட்டுகின்ற அரசியலை இந்துத்துவ அமைப்புகள் செய்து வருகின்றன. இந்துத்துவ அமைப்புகள் வெற்றி பெற்றால் சாதி மேலும் மேலும் கூர்மையடையும். இந்த முரண்பாடுகள் மேலும் மேலும் சாமானிய மக்களை பாதிக்கும். தமிழ்நாட்டிற்குள்ளாக அரசியல் ஒற்றுமை என்பது சாத்தியம் இல்லாமல் போய்விடும். அப்படியான ஒரு மோசமான காலத்தை நாம் காணுவதை விட நம் உயிரை கொடுத்தாவது இந்த கும்பல்களை விரட்டி அடிப்பதற்கு அணியமாவதுதான் இந்த நாட்டை காப்பதற்குரிய ஒற்றை வழியாக இருக்க முடியும். யோசித்து பாருங்கள். அவர்கள் சிக்கந்தர் தர்காவை கை வைத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் எதை சாத்தியப்படுத்துகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிற்குள்ளாக இஸ்லாமிய மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை நிறுவனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் உறுதி கொள்வார்கள். அது ஒரு காலத்தில் அனுமதித்துவிடும். தமிழ் சமூகத்தை நீங்கள் சாதியாக பிரித்தது மட்டுமல்லாமல் மதமாக பிரிப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியில வெற்றி பெற்று விடுவார்கள். கோயம்புத்தூர் நகரில் நடந்த கலவரம் என்பது கொங்கு மண்டலத்தை மத ரீதியாக பிரித்து விடவில்லை அல்லது சாதி ரீதியாக பிரித்து விடவில்லை. ஆனால் தென் மாவட்டங்களிலே அது சாதி ரீதியாக அவர்களால் எளிமையாக பிரித்து விட முடியும், மத ரீதியாக பிரித்து விட முடியும். இரண்டும் ஒரே விதமான நகரங்கள் அல்ல. இரண்டு நகரங்களுடைய பின்புலமும் வேறு வேறாக இருக்கிறது. பல்வேறு கிராமங்கள் பல்வேறு மாவட்டங்களுடைய மையமாக ஒரு சந்தையாக அல்லது பண்பாட்டு நகரமாக மதுரை இருக்கிறது. அதற்கு ஒரு பெரும் பாரம்பரியம் இருக்கிறது. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை அவர்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறார்கள் என்றால் தென் மாவட்டங்களிலே எவ்வகையான சூழல் உருவாகும் என்பதை நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. நாம் 96 காலகட்டங்களில் நடந்த சாதி கலவரங்கள் நாம் இன்னும் மறக்கவில்லை. மத கலவரங்கள் சாதி கலவரங்கள் இணைந்த ஒரு சூழல் தென் தமிழ்நாட்டில் உருவாகும் என்றால் அதை தடுப்பதற்கு உயிரை கொடுத்தாவது நாம் நின்றாக வேண்டும் என்பதில் நாம் எப்படி பின்வாங்கிவிட முடியும்? இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.